Good evening, students. Evening, ma'am. Good evening. இப்போ கொஷினேர் எல்லாம் கம்ப்ளீட் தானே? இப்போ நீங்கள் அது ப்ராசஸ் தானே பண்ணிகிட்ருக்கீங்க? அனுப்பிச்சாச்சா எல்லாருக்கும்? அனுப்பியாச்சா? அதில் லிங்க்டின் போடல மேம். சரௌண்டிங்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே. சிந்து நீங்கள்? ஓகே. இப்போ நம்ம பார்த்த டாபிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா? யூசர் பர்சோனா, காம்படேட்டர் அனாலிசிஸில்? நோ மேம். நான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் மாதிரி ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ஐடியாக்காக எப்படி இருக்குங்கிறதுக்காக லோகோ வந்து ப்ளேஸ் பண்ணி, இது வந்து காம்படேட்டர் பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவோம். லைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் காம்படேட்டரோட ப்ராடக்ட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது மோஸ்ட் காமனாக இருக்க ஃபீச்சர்ஸு. இப்போ வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் லைக் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நம்ம பண்ண போகிறோம், நம்ம கேஸ் ஸ்டடி அதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த அமேசான் ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம காம்படேட்டர்ஸ் எல்லாருமே எடுக்கிறோம். நெட்ஃப்ளிக்ஸு, ஹுலுன்னு இருக்குது, அமேசான் ப்ரைமு, ஹெச்பிஓ மேக்ஸ், ஹாட்ஸ்டார், டிஸ்னி ப்ளஸ்ஸு, ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னலாம் இருக்குது காமனாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு காமனாக இருக்கிறத ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிள் வந்து சப்டைட்டில் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஹுலுவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எது இதிலெல்லாம் இருக்குது, எது இதிலெல்லாம் இல்லை, எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். இதில் இல்லை நீங்கள் இதுக்கு டிக் மார்க் கூட போட்டுக்கலாம் சைனில் காட்டணும்னா. அப்புறம் பர்சனலைசேஷன் இருக்கா, இப்போ நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து கண்டினியூ ஆகிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஹுலுவில் இருக்கா, அமேசான் ப்ரைமில் இருக்கா, அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபீச்சர்ஸு என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர்ஸோ அதை மட்டும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கணும். இது வந்து காம்படேட்டர் பெஞ்ச் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பண்ணலாம். அப்படி இது பண்ணுறீங்களோ இல்லையோ, இது வந்து ஆப்ஷனல் தான். இது சேர்த்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்ம் அனாலிசிஸ் லைக் காம்படேட்டர் அனாலிசிஸ் எப்படின்னா, அது காம்படேட்டர் பெஞ்ச் மார்க்கிங், இது காம்படேட்டர் அனாலிசிஸ். ஸோ இது நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணிவிட்டு அதில் என்ன ஒர்க்கிங் என்ன நாட் ஒர்க்கிங்னு அதை அனலைஸ் பண்ணி எழுதணும். அதுக்கு தான் இப்போ ஒரு ஆப்பு யூப்பர்னு ஒரே ஒரு ஆப் எடுத்திருக்கோம். அது வந்து தெரபிக்காக லைக் இப்போ டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம ஃபீலிங்ஸ் சொல்லி அதுக்கு ஏதாவது எப்படி அதை கோப் அப் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். எமோஷ்னல் ஹெல்த் அசிஸ்டண்ட். ஸோ மென்டல் ஹெல்த் ஆப் இது. ஸோ இது வந்து அபவுட் த ஆப் ஃபஸ்ட்டு, அந்த காம்படேட்டர். இது வந்து காம்படேட்டர். ஸோ நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு காம்படேட்டர் யூப்பர். ஸோ யூப்பரை பற்றி ஃபஸ்ட்டு ஸ்லைடில், அதுக்கு அடுத்தது யூப்பரில் உள்ளே போன உடனே ஒரு ஸ்க்ரீன் வரும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்க்ரீனில் வந்து எதெல்லாம் வாட் இஸ் ஒர்க்கிங் அண்ட் வாட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதுக்கு அடுத்தது நேவிகேஷன், கீழே இருக்க பாட்டம் நேவிகேஷன் பார், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் என்ன ஒர்க்கிங் என்ன நாட் ஒர்க்கிங், ஒரே ஆப்பில் எல்லா பேஜஸையும் எடுத்து அந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து எதெல்லாம் வீக்னஸ் கேன் பி இம்ப்ரூவ்டு அப்படிங்கிறத நம்ம எழுதிடணும். இது ஃபஸ்ட் ஆப்புக்கு யூப்பருக்கு. அதுக்கு அடுத்த ஆப்பு வைஸா, இதுவும் வந்து மென்டல் ஹெல்த் ஆப் தான், இதுவும் காம்படேட்டர் தான். ஏன்னா நம்ம ஒரு மென்டல் ஹெல்த் ஆப் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், அது ஏஐ ஃபோக்கஸ்டாக. ஸோ ஏஐ ஃபோக்கஸ்டாக இருக்க மென்டல் ஹெல்த் ஆப் எல்லாத்தையுமே காம்படேட்டர்ஸ் எடுத்துகிட்டு அந்த காம்படேட்டர்ஸ்க்கு இந்த மாதிரி லிஸ்ட் டவுன் பண்ணுறோம். ஸோ நேவிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே பேஜஸ் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஹோம் பேஜு, நேவிகேஷனு, தெரபிஸ்ட்டு செக்ஷன். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து காம்படேட்டர் அனலைஸ் பண்ணணும். நான் இந்த ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இது எப்போ கம்ப்ளீட் பண்ண முடியும்? சாரி கேட்கல, பிரேக் ஆகுது.
1 day டைம் தாங்க மேம். ஓகே ஓகே. அப்போ 23rd கொடுக்குறீங்களா? ஓகே மேம். ஓகே மேம். அப்போ சாட்டர்டே சரி மண்டே கொடுங்க. மண்டே காம்படேட்டிவ் அனாலிசிஸ் முடிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து யூசர் பர்சோனா நான் சொன்னேன்ல, நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல அந்த டாபிக். ஸோ அது எப்படி பர்சோனா இருக்குங்கிறத நான் காட்டலை. இந்த மாதிரி தான் யூஸ்வலாக இருக்கும். லைக் ஒரு பர்சோனா எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோ, யாரை நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோமோ அவங்க ஃபோட்டோ. ஸோ அதுக்கு பதிலாக இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் த ஃபோட்டோ ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன், நம்ம வந்து இந்த ரைட் கிளிக் பண்ண உடனே ப்ளகின்ஸ்னு வரும். அந்த ப்ளகின்ஸ்குள்ளே போயிட்டு மேனேஜ் ப்ளகின்ஸ் கிளிக் பண்ணி அதில் இண்டியன் பர்சோனா அப்படின்னு டைப் பண்ணாலே நமக்கு ஒரு ப்ளகின் மாதிரி வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ என்ன மாதிரி பர்சோனா வேணும் அப்படிங்கிறதே இதில் நம்ம எடுத்துக்கலாம். என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். லைக் இப்போ வந்து ப்ரொஃபஷன், நமக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் வேணும், இல்லை டீச்சர் வேணும்னா டீச்சர் ப்ரொஃபஷனுக்குள்ளே போகலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்குள்ளே போயிட்டு எந்த ஏஜ் மாதிரி 11 years 13 years 12 இந்த மாதிரி இருக்க, இதில் எந்த ஏஜில் வேணுமோ அந்த ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். வந்த உடனே நீங்கள் இப்போ டெம்ப்ளேட்டு தானே நான் கொடுக்குறேன், இதில் இருந்து ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணுறேன். Ctrl+D இல்லை Command+D. Ctrl+D கொடுங்க. Ctrl+D கொடுத்தோன்னே டூப்ளிகேட் ஆகிடும் அதே இது. ஸோ அப்போ வந்து டூப்ளிகேட் ஆன உடனே இந்த இமேஜை வந்து கட் பண்ணி Ctrl+X கொடுத்துட்டு இந்த இமேஜுக்குள்ளே இந்த லேயர், இதெல்லாம் லேயர் பேனல். ஸோ இதில் என்ன செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல பார்த்தா இமேஜ் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல கண்ட்ரோல் இல்லை நம்ம வந்து இப்படி ரைட் கிளிக் பண்ணியே பேஸ்ட் டு ரீப்ளேஸ் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா இப்படி இதுக்குள்ளே பேஸ்ட் ஆகிடுச்சு. பட் இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்கனால இந்த இடத்துல காட்டலை. ஸோ நம்ம வந்து இதை கம்மி பண்ணணும். இதை இப்படி கம்மி பண்ணிடுறோம். கம்மி பண்ண உடனே இதில் ரீப்ளேஸ் ஆகிடுச்சு அந்த இமேஜ். அப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து நேமை மாற்றிக்கலாம். என்ன யூசர்னு ஒரு நேம் அப்படிங்கிறத மாற்றிக்கலாம். யார் இன்டர்வியூ பண்ணுமோ அவங்க பேர். ஸோ இதெல்லாமே மாற்றிக்கலாம். அது நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை பொறுத்து. அதுக்கப்புறமா இந்த இடத்துல லேர்னிங், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ்க்கு பதிலாக வேறு எஜுகேஷன் ஆப்பாக இருந்ததுன்னா ஓகே லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ்னு வைக்கலாம். இல்லை வேறு ஆப்னால் அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நம்ம மாற்றணும். லைக் இதில் வேறு டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இருக்குது. இதிலெல்லாம் என்ன எழுதியிருக்கோம், நம்ம வந்து அந்த சம்மரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்த்தோமா, பர்சனாவோட சம்மரி. ஸோ அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ட்ராவல் ஆப்க்கு பார்த்தோமே, அந்த மாதிரி கூட நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் திஸ் லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ் நம்ம இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். வெறுமன கொட்டேஷன் ஆஃப் வாட் த யூசர் இஸ் ட்ரையிங் டு சே.
அப்போ இதுவே இது இந்த டைட்டிலே தேவையில்லை. இதில் வந்து இந்த வெறுமன கொட்டேஷன் ஆஃப் வாட் த யூசர் இஸ் ட்ரைங் டு சே மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதனால் கோட்டுங்கிறனால நான் அந்த கொட்டேஷனும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இதை மாற்றணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக அபவுட். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றி எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, சேலஞ்சஸ் ஃபுட்னால், ஃபுட்டுக்காக என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறோம். நான் அபவுட் த ஸ்டூடெண்ட் பர்சனல் பற்றி எழுதுகிறோம். அப்புறம் அவங்க என்ன கோல் இருக்குது, அவங்களுக்கு என்ன கோல் அவங்க அச்சீவ் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாங்க, என்ன பெயின் பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பாயிண்ட்ஸாக எழுதுகிறோம். இதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இதை மாற்றிக்கலாம். இந்த கண்டென்ட்டை மட்டும் மாற்றினா போதும். டபுள் கிளிக் பண்ணால் கண்டென்ட் மாற்ற முடியும். இதை அப்படியே பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு மாற்றிடலாம். இது வந்து பர்சோனா. ஸோ இந்த டெம்ப்ளேட்டுமே உங்களுக்கு அனுப்புகிறேன். இதில் எந்த இது வேணாலும் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை நீங்களே க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வீக்கெண்ட் இருக்குங்கிறனால நம்ம 2 டாபிக் முடிச்சிட்டோம். அதை முடிச்சிட்டா ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் வீக்கெண்ட்னாலுமே. இதுவுமே மண்டேவே சப்மிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறமா ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டெட்லைனை. இன்றைக்கி வந்து நம்ம யூசர் ஜேர்னி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த ப்ராசஸ். ஸோ எப்படி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ வெப்சைட். இதில் போய்ட்டு நம்ம என்னோடய ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு எப்படி நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா ப்ராசஸும் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஒரு ஐடியாக்காக. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் எப்படி வரப்போகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் கேஸ் ஸ்டடி இந்த ப்ராஜெக்டை காட்டுறேன். இது வந்து ஃபைனல் ஸ்க்ரீன், லைக் க்ரியேட் பண்ண ஸ்க்ரீன் யூஐ பண்ணதுக்கப்புறமா அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் கலர்ஸு டைப்போகிராஃபி எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா இருக்க ஸ்க்ரீனு டெஸ்க்டாப் வெர்ஷன் அண்ட் மொபைல் வெர்ஷன். இது வந்து ஃப்ரேமருங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமர் வந்து நம்ம கோட்லாம் பண்ண தேவையில்லை. இதில் டைரெக்டாகவே நம்ம டிசைன் பண்ணலாம். அதுவும் ஃபிக்மா மாதிரி ஒரு டூல். ஸோ அதில் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக நம்ம வச்சுக்கலாம். இல்லை ஃபிக்மாலேயே கூட போர்ட்ஃபோலியோவை வச்சுக்கலாம். ஸோ எப்படினாலும் அது நம்ம இஷ்டம். பிஹான்ஸ்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் தான் எல்லா டிசைனர்ஸுமே அதில் தான் வந்து போர்ட்ஃபோலியோ வச்சுப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு பிஹான்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தாலே போதும். ஏன்னா ஃப்ரேமர் கற்றுக்கிறதே வந்து கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அவ்வளோ நாள் ஆகும்போது நம்ம கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்ல. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரேமரில் போர்ட்ஃபோலியோவை உள்ளே போனதில் இருந்தே நீங்கள் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு பிஹான்ஸே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபிக்மாவில் பண்ணி டைரெக்டாக பிஹான்ஸில் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் ஆஃப் த ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட பேர், லோகோ என்ன, லோகோ ஒரு அந்த கம்பெனி நேம் அதுக்கப்புறமா கொஷின் அபவுட் இஸ் இட் பாசிபிள் டு கிரியேட் அ காஃபி மார்க்கெட் பிளேஸ் தட்ஸ் ஆஸ் என்ஜாயபிள் ஆஸ் சிப்பிங் அ லாட்டே. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொஷினாக இதை சொல்கிறோம். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை அப்படிங்கிறதுக்காக. அண்ட் என்னோடய ரோல் என்ன, என்னோடய டீமில் யாரெல்லாம் இருந்தாங்க, எவ்வளோ நாளில் நான் இந்த ப்ராஜெக்டை முடித்தேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்களா, அது 3 months தான் முடிச்சிருப்பீங்க. நல்ல டியூரேஷன் உங்களுக்கும் 3 months தான் இருக்கும். ஸோ
உங்களுக்கு வந்து டீம்னா இப்போ மென்டர் நான் இருக்கேன்ல, அதனால் நீங்கள் வந்து உங்களோட ரோல் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனராக இது எல்லாமே இருக்கும். அது போக உங்கள் டீமில் வந்து யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர் அண்ட் மென்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கண்டெக்ஸ்ட் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், ஸோ இந்த ப்ராஜெக்ட் எதை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் எமோஜி வச்சு ஈஸியாக அந்த ரெக்ரூட்டர் பார்க்குறாங்க, ஹெச்ஆர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இது தெரிஞ்சுக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடி வந்து இதுக்கப்புறமா தான் நம்ம ஃபுல்லாக இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணுவோம். அதனால் இப்போ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். எப்படி இந்த விஷுவல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதை அப்புறமா நம்ம ஸ்லோவாகவே எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கேஸ் ஸ்டடியை ஆக்கிடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்டில் இருக்க ப்ராப்ளம்மை சொல்லி அந்த டைமில் இப்போ வந்து ஒரு காஃபி மார்க்கெட் ஸ்பேஸில் வந்து ரோஸ்டர்ஸ்னு இருப்பாங்க. அவங்க வந்து பல்காக பை பண்ணுவாங்க. இந்த மாதிரி காஃபி பீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தான் வந்து இந்த மார்க்கெட் ஸ்பேஸில் இருக்க ஒரு அந்த மாதிரி பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லைக் அவங்களால வந்து கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அதை செல் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சோர்சிங்கில் ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணது. இது ஆல்ரெடி இருந்த வெப்சைட்டை நம்ம ரீடிசைன் தான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே இருக்க ஆப்பையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபீச்சர் எடுத்துகிட்டு வந்து ரீடிசைனும் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இது. இ-காமர்ஸ்கிறனால நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜுன்னு ஒன்று இருக்கும். லிஸ்டிங் பேஜ்னால் இப்போ மிந்த்ராவில் போன உடனே இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸை சர்ச் பண்ணுறோம், கவுன்னு சர்ச் பண்ணோன்னா அதில் இருக்க எல்லா கவுனுமே வரும்ல. ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ். இப்போ அந்த பேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் கவுனை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறோன்னா அது ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ். அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும்ல அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி. அதனால் அது ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ். ஸோ இது 2 பேஜ் தான் இதில் வந்து ஸ்கோப்பே கொடுத்துருந்தாங்க. அப்போனா அது 2 பேஜை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்சுது அப்படின்னா, திருப்பி திருப்பி ஒரே இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸே வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருந்தது. கிளட்டர்டானா அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே, லைம்ரோடு, அதில் எப்படி இருந்துச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒன்றா போட்டிருந்ததில்ல. அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியே இல்லாமல், விஷுவல்ஸும் எதுவுமே இல்லாமல், இமேஜஸ் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ அது பார்க்கும்போதே வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியல. நிறைய இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே திரும்ப திரும்ப ஒரே பேஜுக்கெலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்டேக் ஹோல்டர்னால் கிளைண்ட்டு இந்த கம்பெனிக்கிட்ட, சுகஃபினாவில் இருக்கவங்க கிட்ட நம்ம போய் பேசி அவங்கக்கிட்ட என்ன கோல் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படின்னு நம்ம கேட்குறோம். என்ன பிஸ்னஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன, யூஸரோட கோல்ஸ் என்ன, யூஸர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் அதில் ப்ரைமரி யூசர்ஸ் யார் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட இப்போ யூஸர் இன்டர்வியூ நீங்கள் பண்ணுறீங்கல்ல சர்வே மெத்தடில், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், ஸோ அதில் வர ரெஸ்பான்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்சைட்ஸாக கலெக்ட் பண்ணி, அதான் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறோம். இது கண்டிப்பாக இந்த மாதிரி தான் செப்பரேட் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டேட்டா கிடச்ச உடனே நம்ம வந்து அந்த யாரெல்லாம் யூஸர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா, அந்த யூஸர்லாம் வந்து பர்சோனா மாதிரி க்ரியேட் பண்ணணும், யூஸர் பர்சோனா மாதிரி ஆக்சுவலாக. பட் நமக்கு வந்து நிறையா பர்சோனா இருக்குது. நிறையா பர்சோனா இருக்கும் போது எல்லாருக்கும் வந்து அந்த நான் ஒரு டெம்ப்ளேட் காமிச்சேனே இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை. ஏன்னா ஒரு கேஸ் ஸ்டடியில் போய் இவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சா அவ்வளோ பெருசாக லென்த்தியாக இருந்துச்சுன்னா யாரும் படிக்க மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்கிட்டோம். ஒரு ரோஸ்டருக்கும் என்ன, லைக் ஒரு யூஸருக்கும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற மாதிரி நம்ம எழுதியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ், எதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃபீச்சர்,
எதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஃபீச்சர், அப்புறம் எதெல்லாம் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஃபீச்சர், எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கோம். அதில் அது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம், குரூப் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மிந்த்ரா இல்லை பிளிங்கிட் கூட இருக்கட்டும். பிளிங்கிட்டில் வந்து ஒரு ப்ராடக்டை பார்த்தோன்னா நம்மளால் வந்து அதை ஆட் பண்ண முடியும், ஆட் டு கார்ட் கொடுக்க முடியும். அப்புறம் அதை ஃபேவரேட் பண்ண முடியுமா, ஃபேவரேட் பண்ண முடியும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சராக இருக்குல்ல பிளிங்கிட்டில், அதில் ஃபில்டர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம எல்லா ஃபீச்சர்ஸையுமே அந்த ஆப்பில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர்லேயே எழுதிப்போம். எழுதிட்டு அதில் வந்து எதெல்லாம் கண்டிப்பாக தேவை, எதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், எதெல்லாம் யூசர் வந்து எதிர்பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நம்ம பிரிச்சுடுறோம். குரூப்பாக பிரிச்சுட்டு ஒரு ஒரு ஃபீச்சரும் அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது, அதுக்கு யூசர் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் என்ன யூசர்கிட்ட இருந்து வந்த டேட்டா அது எல்லாத்தையும் நம்ம ரொம்ப மெஜாரிட்டியாக வந்திருக்கோம்ல, ஸோ அந்த டேட்டாவை மட்டும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இது ஏற்கனவே இருந்த ஆப் தானே, ஸோ ஏற்கனவே இருந்ததுனால நம்ம வந்து அந்த ஆல்ரெடி இருக்க ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டுட்டு இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இது வந்து ப்ளஸ்ஸுங்கிறது வந்து யூஸருக்கு தெரியாது, இது கிளிக் பண்ணால் நிறையா டீட்டெயில்ஸ் வருங்கிறதே தெரியாது. இது வந்து அந்த ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் நான் சொன்ன மாதிரி சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள், ஸோ அந்த மாதிரி மிந்த்ராவில் சொன்ன மாதிரி லிஸ்டிங் பேஜில் இது வந்து இப்படி ரிப்பீட்டடாக இருக்குது, பேரும் ரிப்பீட்டடாக இருக்குது, அந்த ப்ளஸ் ஐக்கன் என்னன்னே தெரியலை. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிறது வந்து யூஸருக்கு ஒரே ப்ராடக்ட் நிறைய இடத்துல மல்டிபிள் ஆஃபர் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அண்ட் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகும்னே தெரியாது. இதெல்லாம் ப்ராப்ளமாக நம்ம எழுதியிருக்கோம். அண்ட் லாகினே பண்ணாமல் நம்மளால் வந்து கரன்சிலாம் பார்க்க முடியாதுல்ல, ஸோ லாகின்னு திரும்ப ஒரே சீட்டையே திரும்ப கொடுக்கக்கூடாது. அதுபோக லாகின் பண்ணாத போது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ரேட்டு காட்ட மாட்டோம், ப்ரைஸே காட்டாத போது ஏன் கரன்சி காட்டணும், அதனால இதெல்லாம் பிரச்சனை இந்த ஆப்பில். ஸோ நம்ம அதை எழுதியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஃபில்டரை அப்ளை பண்ண உடனே ஃபில்டர்ஸ் வந்து நம்ம இப்போ ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லாமே கொடுப்போம்ல, ஸோ என்ன சைஸில் வேணும், என்ன ரேஞ்சு, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும் அப்படிங்கிற ஃபில்டர்லாம் கொடுப்போம்ல. ஸோ அது கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அது மட்டும் காட்டும், அது அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் காட்டும். அந்த மாதிரி இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணேன்னா, இந்த ஃபில்டர்லாம் கிளிக் பண்ணேன்னா அது இந்த இடத்துல அப்ளை ஆகி காட்டவே இல்லை. அப்போ அது வந்து ஒரு ப்ராப்ளம் தானே. அது மாதிரி அதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸாக நம்ம எழுதியாச்சு. இது வந்து ஆல்ரெடி இருந்த ஆப்புங்கிறனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம ரீடிசைன் பண்ணுறதுக்கான நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்ம வந்து இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் விசிபிளாக காட்டணும். அண்டு லாகின் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கக்கூடாது. அண்ட் நிறைய இடத்துல வந்து ரீடைரக்ஷன் இருக்குது. ரீடைரக்ஷன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல கிளிக் பண்ணி ரீட் மோர் கொடுத்த உடனே ஒரு பேஜுக்கு போகுது, அதே பேஜ் வேறு இடத்துல இருந்தும் போகுது, நிறைய இடத்துல இருந்து ஒரே பேஜுக்கு போகுது. ஸோ அப்போ அது வந்து அந்த யூசர் ஃப்ளோவே சரியாக இல்லை அப்படின்னா நிறையா இடம் புரியாத மாதிரி இருக்குது யூசருக்கு. அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அந்த அளவுக்கு ரீடைரக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ரீடைரக்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, பழைய ஃப்ளோவில் வந்து திரும்பி வந்திருக்கு, அதை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எலிமினேட் பண்ணியிருக்கோன்னு காட்டியிருக்கோம் இங்கே.
ஸோ ஃபஸ்ட் இதான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ண உடனே யூசர் வராங்க, அவங்க வந்த உடனே ஆஃபர் லேண்டிங் பேஜுக்கு போகலாம், இல்லை ஆரிஜின் டீட்டெயில் பேஜுக்கு போகலாம். அதிலிருந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்கு போகலாம். ப்ராடக்ட் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இவங்க பண்ணலான்னா, இவங்களால ஃபில்டர் பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். அப்புறம் காஃபியோட டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். அப்புறம் அந்த பேஜுக்கு போயிட்டாங்கன்னா, காஃபி டீட்டெயில் பேஜ் போயிட்டாங்கன்னா அதில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத காட்டுறோம். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் ஆப்போட ஃப்ளோவை நம்ம காட்டுறோம், இல்லை நம்ம ஸ்கோப் ஆஃப் ஒர்க்கை மட்டும் நம்ம காட்டுறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக டிசைன் பண்ண ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாம். ஸோ முன்னாடி இந்த மாதிரி இருந்தது, நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம், என்னென்னலாம் மாற்றிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேவரட் ஐக்கன் வந்து ஸ்டார்னால் ஃபேவரட்னு எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா யூசர்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியராக எதில் இருப்பாங்க, யூசர் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஹார்ட்னு தான் ஃபேவரேட்டுன்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால ஹார்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ் வந்து ஆரோ மார்க் வச்சா தான் உங்களுக்கு தெரியும் அது எக்ஸ்பேண்ட் கொலாப்ஸ்னே. வெறுமனை ப்ளஸ்ன்னு கொடுத்தா யாருக்கும் புரியாது. ஸோ அந்த ஆரோ மார்க் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபில்டர் வந்து இந்த இடத்துல சர்ச் எல்லாம் இல்லை, ஃபில்டரில் ஒரு டைட்டில் இல்லை, இந்த ஃபில்டரில் டைட்டில்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது, அதனால் அதையும் நம்ம வந்து மாற்றிருக்கோம். இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்களா, கமர்ஷியல் பையர்ஸ், ஸ்பெஷாலிட்டி காஃபி பையர்ஸ்னு இருக்காங்க. ஸோ அவங்க இவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம காட்டணும், அதனால் அவங்களுக்கும் இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ப்ரைஸிங்கும் இந்த இடத்துல கிளியராக புரிகிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா இப்போ வந்து எடுத்த உடனே இந்த இதுக்கு அரைவ் ஆகலை, இந்த டிசைனுக்கு வந்து நிறையா வேரியேஷன் பண்ணியிருக்கோம், ரிவைஸ் பண்ணியிருக்கோம் டிசைனு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டு ஒவ்வொரு கண்ட்ரி ஃப்ளாக் போட்டு பண்ணியிருந்தோம், அதோடு சேர்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி ஐக்கன்ஸ் ஆட் பண்ணி ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், இந்த சைடும் ஃபில்டர்ஸ் வச்சு பார்ப்போன்னு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரே ஸ்க்ரீனுக்கு நிறையா வேரியேஷன் நம்ம பண்ணால் தான் நம்மளால் வந்து ஃபைனலான டிசைனில் எடுத்துக்க முடியும், ஃபைனலான டிசைனில் அரைவ் ஆக முடியும். இது அடுத்த பேஜ். இது வந்து ப்ராடக்ட் டிசைன் கார்டு. ஸோ இந்த கார்டுனால் இது ஒரு பர்டிகுலர் இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டுற மாதிரி. அண்ட் இது வந்து ஓல்டு, முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ். ஸோ ஒரு டீட்டெயில் பேஜில் உள்ளே போன உடனே ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுது ஸ்பேஸை, அதை வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி கம்மி பண்ணியிருக்கோன்னு காட்டியிருக்கு இங்கே. இப்படி அவ்வளோதான் இது. ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியோட எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நீங்கள் பிஹான்ஸில் போனால் நிறையா இருக்கும் கேஸ் ஸ்டடீஸ், எல்லாமே யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு மென்டல் ஹெல்த் காம்படிட்டர் அனாலிசிஸ் பார்த்தோம்ல, அது மாதிரி தான் இது ஒரு ஆப்பு. இதுக்கு வந்து அவங்க யூஐ ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க, ஃபைனல் ஸ்க்ரீனு, அதை வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அபவுட் அந்த ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு, அந்த ஆப் என்ன கேட்டகிரியில் வருது, அந்த ஆப்போட லோகோ, என்ன மாதிரி அப்ரோச் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ரிசர்ச், நம்ம ரிசர்ச் பண்ணுறோம்ல அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த ரிசர்ச்சில் வந்த டேட்டாவை வச்சு அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க, அதான் நான் காமிச்சேனே ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிச்சேன்ல அது. அதுக்கப்புறம் அந்த காம்படிட்டர் அனாலிசிஸ் அதெல்லாம் இங்கே வரும். அதுக்கு அடுத்தது வந்து யூசர் ஃப்ளோ, அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூசர் ஃப்ளோ இல்லை ஜேர்னி மேப்பிங்னு சொல்லலாம், யூசரோட ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் வயர் ஃப்ரேம் தான் வந்து இந்த ரஃப் ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் விஷுவல் டிசைன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் இருக்க போது. அந்த ப்ராசஸ் ஒன்று ஒன்றா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க டைரெக்டாகவே வந்து யூஐக்கு போயிட்டாங்க. இது வந்து யூஐ ஃபேஸில் வரும், அதுக்கு என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம். இந்த இடத்துல இருக்க ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன,
இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஸ்க்ரீன், இதை டைரெக்டாக யூஐ மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராசஸ் ஃபுல்லாக பண்ண மாதிரி காமிச்சிருந்தாங்க, பட் ஃபுல் ப்ராசஸ் அதில் இல்லை. இப்போ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா ப்ராசஸ்ஸு அதே தான். இப்போ நான் சொன்னேன்ல அவங்களோட கேஸ் ஸ்டடியிலேருந்து ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த எப்படி இந்த நம்மளோட சொல்யூஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இது ஸ்லைடு. இப்படி தான் இருக்கும் வயர் ஃப்ரேம்ஸ். நான் காமிச்சேன்ல வயர் ஃப்ரேம்ஸ், டைப்போகிராஃபி, இதெல்லாமே யூஐ ஃபோக்கஸ்டாக இருக்குது. யூஎக்ஸுக்கு யாருமே யூஎக்ஸில் போடல. இது பார்க்கலாம், ஃபுட் டெலிவரி ஆப்பு. இதுக்கு லோகோ அண்ட் பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வயர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, என்ன டேஸில் பண்ணியிருக்காங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஐ, அப்புறம் ப்ரெசன்டேஷன், என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன், அடுத்து அது பிராண்டிங், இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லோகோ டிசைனு, கலரு, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, யூசர் ஃப்ளோ, இதெல்லாம் அப்படியே அங்கங்கே போட்டிருக்காங்க. பட் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஒரு கரெக்டான ஃப்ளோவில் யூஸ் பண்ணி போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன்போர்டிங், உள்ளே யூசர் வராங்க, லாகின் ஸ்க்ரீன் போன உடனே அவங்க ஹோம் பேஜுக்கு போகிறாங்க. ஹோம் பேஜ் போய் கேட்டகரி போகலாம். லைக் லாகின் ஸ்க்ரீன் வந்தோன்னா ஹோம் பேஜு எல்லாமே இருக்கும். நேவிகேஷனில் சர்ச் பண்ணால் ஹோம் பேஜில் ஃபுட்டு சர்ச் பண்ணலாம், அண்ட் எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட்டும் வரும். சர்ச்சில் வந்து கன்ஃபார்ம் கோடா, நோட்டிஃபிகேஷன், ஓவர்வியூ, என்ன ஸ்பேஸிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது வந்து அந்த யூசர் பர்சோனா, ஸ்க்ரீன்ஸ், இதெல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி உங்களுக்கு அனுப்புகிறேன் நான் எடுத்து. இதெல்லாம் சும்மா ஐடியாக்காக, இதுவும் யூஐ ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். என்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணணும், என்ன மாதிரி சக்ஸஸ் மெட்ரிக்ஸ், லைக் யூனிக் வேல்யூ ப்ரொப்போசிஷன், நம்ம என்ன ஆப்பில் யூனிக்காக கொடுக்குறோம், ஆஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைம்லைனுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கங்கிறதும் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளைண்ட் கூட இன்டர்வியூ இருந்திருக்கு, அதுக்கப்புறமா யூசரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ பண்ண போகிறோம் யூசர் இன்டர்வியூ. அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும் அந்த டேட்டாவை. அப்புறம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாகவே நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ரோட்டோடைப்பிங், யூசர் டெஸ்டிங், இந்த மாதிரி இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. இது யூசர் பர்சோனா. 4 யூசர் பர்சோனா இவங்களுக்கு வந்திருக்கு ப்ரைமரி யூசர்ஸாக. ஸோ அதை வந்து இன்டெப்த் இன்டர்வியூ பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக யூசர் இன்டர்வியூ பண்ணி. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து டீச்சர். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ இயர்ஸு, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, என்ன அவங்க ஹையர் எஜுகேஷன் என்னது, அண்ட் அவங்க இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அவங்களோட கோல் என்ன
அவங்க வந்து டீச்சிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களோட நாலேஜை அப்டேட் பண்ணிக்கணும் அண்ட் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, நீட்ஸ் என்ன, இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன, டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இதெல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபஷ்னல் டெவலப்மெண்ட் சென்டர். இது இன்னொரு பர்சோனா. நான் நேற்று சொன்னேன்ல உங்ககிட்ட 2 பர்சோனா இருக்கணும். ஒன்று வந்து கஸ்டமர் ஃபேஸிங், இன்னொன்று பிஸ்னஸ். இப்போ ஊபர்லேயுமே அதே எக்ஸாம்பிள் தான். கஸ்டமர் ஃபேஸிங் ஒன்று கஸ்டமர் யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு ரைடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்க மற்ற பர்சோனாலாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டெப்த் இன்டர்வியூ பண்ணி ரிசல்ட் அது எல்லாமே அந்த ரெஸ்பான்சஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா இன்டர்வியூவையும் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து இப்படி இதை சால்வ் பண்ணலாங்கிற அனாலிசிஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லா யூசர்ஸ்க்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்குது, லைக் அவங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. இது வந்து ப்ரோட்டோடைப் பண்ணதுக்கப்புறமா வர யூசர் டெஸ்டிங். ஸோ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டோன்னா திரும்பவும் அதே மாதிரி யூசர் கூட இன்டர்வியூ பண்ணி அந்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது பண்ணியிருக்காங்க இவங்க. யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத காமிச்சிருக்காங்க. அதில் வந்து ரிசல்ட் என்னென்ன அப்படிங்கிறது, ஒவ்வொரு யூஸரும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி எவ்வளோ நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை அதுக்கப்புறமா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து இந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஸ்க்கு போயிட்டாங்க டைரெக்டாக. ஸோ யார் யாரெல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரெசிபி ஆப்பு. அபவுட் த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு அந்த ப்ராஜெக்டை பற்றி எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன டிசைன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறத காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு எம்பத்தைஸ் பண்ணி யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னங்கிறத அவங்களோட நீட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுவோம், என்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீன் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு திரும்ப யூசர் கூட போய் டெஸ்ட் பண்ணுவோம். அதுவும் யூசர் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளோட பண்ண ஸ்க்ரீனை காமிச்சு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களோட ஐடியாஸை நம்ம வாங்கிக்குவோம். ஸோ நீங்கள் வந்து இந்த சர்வே பண்ணுறீங்கல்ல, அந்த யூசர் சர்வே, ஸோ அதை வந்து உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே கிடச்சிரும் கூகுள் ஃபார்ம்லேயே. அந்த ஃபார்மில் இருக்க டேட்டாவை நீங்கள் இந்த மாதிரி காட்டணும் உங்களோட கேஸ் ஸ்டடியில். எப்படி காட்டணுங்கிறதுக்கு ஃபிக்மா வந்ததுக்கப்புறமா ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி தான் நம்ம காட்ட போகிறோன்னு சொல்கிறேன். எவ்வளோ பேர் வந்து வீட்டிலே குக் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ பேர் எடிட்டர் ஆர் செஃப்போட ரெசிபீஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஷின் எல்லாமே அண்ட் யூசர் அதிகமாக மெஜாரிட்டி ஆஃப் தி யூசர்ஸ் சொன்ன ஆன்சர் எல்லாமே இந்த மாதிரி நம்ம காமிக்கலாம். இது இன்னொரு ப்ராசஸ் அஃபினிட்டி மேப்பிங்னு நம்ம அதை இப்போ பார்க்கல. அப்புறம் யூசர்கிட்டேருந்து வந்த டேட்டாவை இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி காட்டுறோம், யூசர் ரிசர்ச் இன்சைட்ஸ்னு. ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்டில் குக் பண்ணுறது ஒரு ரொட்டீன். ஸோ வீட்டில் வந்து அட்லீஸ்ட் 3 times a week குக் பண்ணணும். 80% ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. யூசர் இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட். ஓகேவா? அப்புறம் இது பர்சோனா, அந்த யூசர் சம்மரி, அப்புறம் அவங்கள பற்றி 3 lines, இன்ஃபர்மேஷன் அபவுட் த யூசர், அவங்களோட பேர், லொக்கேஷன், என்ன வேலை பார்க்குறாங்க, மோட்டிவேஷன், பெயின் பாயிண்ட், நீட்ஸ் அண்ட் கோல்ஸ், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா இதுக்கு போகுது யூஐக்கு. ஓகேவா? இது அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்கா?
இது ரெண்டும் பண்ணிடலாமா, காம்படேட்டிவ் அனாலிசிஸும் பர்சோனாவும் மண்டேக்கு? எஸ் மேம். ஓகே. பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் இந்த இது யூசர் ஜர்னி மேப்பிங்க்கு. ஸோ ஒரு யூசர் வந்து நம்ம ஆப்குள்ளே வராங்க, அவங்களோட ஜேர்னி வந்து என்ன மாதிரி இருக்கும், லைக் எப்படி உள்ளே வந்த உடனே அந்த ஆப் ஃபஸ்ட்டு எங்கேருந்து கண்டுபிடிக்கிறாங்க, அவேர்னஸ் ஸ்டேஜ், எப்படி அந்த ஆப் அவங்களுக்கு தெரியுது, யார் சொல்கிறாங்களா இல்லை நெட்டில் பார்க்குறாங்களா, எந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்மளோட ஆப்பில் இருக்க போகுதுங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஜேர்னி மேப்பில் காட்டுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூசர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு டைம்லேயும் எப்படி அவங்க எமோஷன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி அதை வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை சேடாக ஃபீல் பண்ணுறாங்களா ஆர் எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்களா, என்ன மாதிரி அவங்களோட ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க என்ன கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் என்ன கைண்ட் ஆஃப் பெயின் பாயிண்ட் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதானே நம்மளோட எண்ட் கோல் ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனராக. அதனால் அவங்க என்ன பெயின் பாயிண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது, நம்ம ஆப்பில் எந்த மாதிரி இன்னும் பெட்டராக காட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் யூசர் ஜர்னியில். ஸோ யூசர் ஜர்னி வந்து ஜஸ்ட் அவங்களோட ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க என்னென்னலாம் இந்த ஆப்குள்ளே வந்து பண்ணுறாங்கங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டி நம்ம வந்து அவங்களோட தாட்ஸ் என்ன, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்க இந்த த்ரூ அவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு யூசர் ஜர்னி மேப்பை வந்து எப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் வேவாக யூசருக்கு இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு யூசரோட ஆக்ஷன் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுக்கிறாங்க அந்த ஆப்குள்ளே வந்து, என்னென்னலாம் பார்க்குறாங்க, என்ன அடுத்த ஸ்டெப்பாக பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ஆக்ஷன் எடுக்கும் போதும் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாமே கம்ப்ரைசஸ் ஆஃப் அ ஜர்னி மேப். ஸோ இது வந்து யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ்னு தனியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வெல் மேட் ஜேர்னி மேப் அவங்களால பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் யூசரோட பாத் எப்படி இருக்குது, அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை ரொம்ப கோபமாக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களால வந்து ஒரு யூசர் ஜேர்னி மேப்பை க்ரியேட்டே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஎக்ஸ் டிசைனர்ஸாக நம்மளுக்கு வந்து ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். ஸோ நம்மளால் வந்து யூசர்ஸை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் இந்த யூசர் ஜேர்னி பண்ணால். அண்ட் இதுக்கப்புறமா இருக்கிறது வந்து நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். யூசர் ஜேர்னி நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா இந்த காம்படேட்டிவ் அனாலிசிஸ்லேயும் பர்சோனாலையும் கேளுங்க எப்போனாலுமே. ஓகே ஓகே, தேங்க்யூ, பை பாய்.